கேப்டன் சிங்கம் சார். ஒரு சிங்கம் வந்து ஒரு மனுஷ ரூபத்துல வந்தா எப்படி இருக்குமோ அதான் சார் கேப்டன். தமிழ்நாடு மிஸ் பண்ணிடுச்சு. நான் மிஸ் பண்ணல, தமிழ்நாடு மிஸ் பண்ணிடுச்சு. இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு நாடு இதுவா இருக்காது. நாடு சூப்பரா இருந்திருக்கு. நாடு வந்து கண்டிப்பா மிஸ் பண்றோம். அது எப்படி மிஸ் பண்ணாம இருப்போம்? இவர் இந்த ஆட்சியில இப்போ அவர் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவரோட லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்லாம் பக்கா வேற லெவல். எல்லாம் யோசிச்சு பார்க்கவே முடியல, பயங்கரமா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. மிஸ் பண்ணுறோம். ஆனால் அவரை பார்த்துட்டே தான் இருக்கோம். அவங்க பசங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்த்ததில்ல, இப்போதான் நான் பார்த்தேன். எனக்கு விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும், அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா இது ரொம்ப ஃபீல் பண்ணி பார்ப்பாரு அவரோட படம்லாம், அதனால எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த படத்துக்கு வரணும்னு இந்த படம் போடுறாங்கன்னு உடனே நான் சொல்லிட்டேன், புக் பண்ண சொல்லிட்டு. நான் அந்த நல்லா ஃபீல் பண்ணி நல்லா பார்த்தோம். செம்மையாக பண்ணியிருக்காரு. இன்னும் கூட ஒரு 2 மணி நேரம் படம் ஓடி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வெளியே வர பிடிக்காம தான் வந்திருக்கும். இப்போ இருக்கிற அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே தான் இந்த ஜென்ரேஷனுக்கும் அந்த கருத்து எல்லாமே தேவைப்படுது. அரசியலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே தான் சொல்கிறேன். டைலாக்லாம் தாறுமாறு, சான்ஸே இல்லை இருக்கு. எனக்கு கொஞ்சம் அழுதுட்டேன் ஒரு சீன்ல, இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கு. கேப்டன் நல்லா அருமையா இருக்கு. அவரை பார்க்கும்போது இல்லாத ஃபீலிங் மாதிரி யாருக்கும் தெரியல. எல்லாருமே அவரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தான். உண்மையிலேயே நல்லா இருக்கு, அருமையா இருக்கு படம். ஃபேமிலியா வந்து பாருங்க, எல்லாருமே வந்து பார்க்கலாம். இப்போ உள்ள படத்தை பார்க்கறதோட இந்த படத்தை பார்க்கலாம். இப்போ வந்து அருமையா இருக்கு. நன்றி. சார் 34 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல சார், எத்தனை வருஷம் கழிச்சாலும் சார், 100 வருஷம் கழிச்சாலுமே இந்த படத்தை திரும்பவும் போட்டா இது கண்டிப்பா ஒரு வேல்யூ ஆடடா தான் இருக்கும். ஏன்னா இப்போ நடக்கிற அரசியல் சூழ்நிலையா இருக்கட்டும், 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசியல் சூழ்நிலையாவும் இருக்கட்டும், இல்ல இதுக்கப்புறம் வரப்போற அரசியல் சூழ்நிலையாவும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஏத்த மாதிரி தான் சார் இந்த படம் இருக்கு. இது ஒரு தத்துவவாதியான ஒரு படம், பயங்கர தத்துவங்களோட ஒரு என்டர்டைன்மெண்டா பயங்கர ஒரு பேக்கேஜா இருக்கு எல்லாமே சேர்ந்து. அதனால கண்டிப்பா 100 வருஷம் கழிச்சு நீங்க இந்த படம் போடுங்க, அப்பயும் வந்து பிளாக் பஸ்டரா தான் இருக்கும். கேப்டன் அவர் தான் சார் ரொம்ப மிஸ் பண்றோம். கேப்டன் சிங்கம் சார். ஒரு சிங்கம் வந்து ஒரு மனுஷ ரூபத்துல வந்தா எப்படி இருக்குமோ அதான் சார் கேப்டன். அது அப்படி ஸ்கிரீன்ல பாக்கலாம் சார். நடந்து வரும்போது அப்படியே ஒரு சிங்கம் நடந்து வர மாதிரி, குதிரைக்கு மேல அவர் ஏறி வருவார் சார். ஒரு இதுல குதிரை ஓட்டிட்டு வருவாரு. அது எப்படின்னா குதிரைக்கு மேல சிங்கம் வந்து குதிரை ஓட்டினா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்ன பொறுத்தளவு FDFS பெண்களோட பாதுகாப்பு பற்றி பேசியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. நாங்கள் அந்த படத்தை பார்த்ததில்ல, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேப்டன் படம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுவும் நல்லா இருந்துச்சு. கேப்டன் செம்ம. விஜய் பிரபாகரன் அண்ணா வருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் வரல. ஸோ வி மிஸ் யூ அண்ணா. இல்லை, கிளாரிட்டி பொறுத்தளவு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கிளாரிட்டி இல்லை, பட் தியேட்டரில் பார்க்குறதுக்கு பிக் ஸ்க்ரீன்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரெண்டே சாங் தான், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் அந்த படத்தில். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாங்ஸ் தான் பிடிச்சிருந்தது. பாசமுல்ல ரொம்ப அதிகமாக இருக்கு. மிஸ் பண்ணுறோம். ஆனால் அவரை பார்த்துட்டே தான் இருக்கோம். அவங்க பசங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். என் அப்பா இருக்கும்போது அவருனா கொஞ்சம் ஒரு கிரேஸாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நான் படம் பார்த்தேன். நான் இப்போ தேட்டரில் எப்படி இருக்கும்னு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன். எல்லாமே பயங்கரமாக அது. அவரோட ஸ்பீச்சு, அவுட்ஃபிட்டு, இந்த வயசில் இந்த மனுஷன் எப்படி நடிச்சிருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது என்னோட யங்ஸ்டர்ஸ்க்கு இது கொஞ்சம் இதுவாக இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். அது எப்படி மிஸ் பண்ணாமல் இருப்போம்? இவர் இந்த ஆட்சியில் இப்போ அவர் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவரோட லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்லாம் பக்கா வேற லெவல். எல்லாம் யோசிச்சு பார்க்கவே முடியல, பயங்கரமாக இருக்கு. அது ஃபஸ்ட்டு சாங்ஸ்லாம் நான் ஊர் திருவிழாவில் கேட்பேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம், அதாவது தேட்டரில் இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், இது மறுபடியும் பார்க்குறேன். நல்லா இருக்கு. எங்களுக்கு அன்னைக்கும் ஒரே மாதிரி தாங்கிறாரு. ஆனா வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்குது. ஆனா தமிழ்நாடு தவற விட்டுடுச்சு. வேற எந்த இதுவும் கிடையாது. ஒரே வார்த்தை, தமிழ்நாடு தவற விட்டுடுச்சு. நாங்கள் பயங்கரமா பண்ணுவாங்க. ஒரு படத்துக்கு நாங்கள் பண்ணுவாங்க. நாங்கள் 5000 ரூபாய், 6000 ரூபாய், 10,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. ஒரு படத்துக்கு பண்ணுவாங்க. எங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாம் இன்னைக்கு எம்எல்ஏ, எக்ஸ்-எம்எல்ஏ ஆகிறாங்க. நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாமே எந்த குறையும் சொல்ல முடியாது. கேப்டனை வச்சு நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ஒன்றுமே சொல்ல முடியல அவரை பற்றி. தமிழ்நாடு மிஸ் பண்ணிடுச்சு. நான் மிஸ் பண்ணல, தமிழ்நாடு மிஸ் பண்ணிடுச்சு. இப்போ இன்னும் நல்லா இருக்கு சார். அதோட ஸ்பெஷலாக தான் இருக்கு. புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகி கேப்டன் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே இதோட பார்த்தோம் சார். அது சொல்ல முடியல. கேப்டன்ற அந்த ஒரே மைண்ட் செட்டோடயே வந்து பார்த்தோம் சார். கேப்டன் படம் பார்க்கணும், ஓப்பனிங் ஷோ பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் படம். நான் 91ல பார்த்தேன் சார். சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தேன். அப்போ காசி தேட்டரில் பார்த்தேன் இந்த படம் வரும்போது. இப்போ கமலாவில் வந்து பார்க்குறேன், ஃபேமிலியோட வந்து பார்த்துருக்கேன். டிஜிட்டல் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கு, எடிட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து ஒரு நியூ டெக்னாலஜியாக பண்ணியிருக்காங்க. புது படம் பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு. இப்போ உள்ள படம்லாம் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. அப்போ எதுவுமே இல்லாமல் எடுத்து படம் வந்து வந்திருக்கும் போது
அந்த படத்தை இப்போ பார்க்கும்போது இன்னும் சூப்பராகுது. படம் நல்லா இருக்கு, அருமையாகுது. ஆமா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்களான்றதோட இப்போ அதை பார்க்கும்போது அப்பவே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க படத்தை. நாங்கள் அப்போலாம் பார்க்கல, இப்போதான் நாங்கள் 80s கிட்ஸ், அதனால இப்போதான் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சு, அதனால பார்க்கதான் சார். சூப்பராக இருக்கு சார். படம் பயங்கர நல்லா இருந்துச்சு சார். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட தான் பார்த்தோம். ஏதோ கேப்டன் இப்போவும் உயிரோட இருந்தா எப்படி ஒரு புது படம் எப்படி ரிலீஸ் ஆகி அவர் படத்தை பார்ப்போமோ அதே எக்ஸைட்மெண்ட்டோட நல்லா பார்த்தோம் சார். நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. கேப்டன் ரியலா பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா 4K-யோட நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ராஜநடை பார்த்தேன். ராஜநடை அவருது விஜயகாந்த் ராஜநடை பார்த்தேன். இது வந்து எனக்கு பார்க்க தெரியல. கல்யாணம் பண்ணிட்டு வந்து இது சின்ன கவுண்டர் சின்ன கவுண்டர் தான் நினைக்கிறேன். அது பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. என்ன ஒன்று அவருக்கு நேரில் பார்க்க முடியல, படத்தில் பார்த்துருவோம், அவ்வளோதான். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ ரொம்ப சின்ன வயசு, 10-12 வயசு தான் இருந்தது. இப்போ நல்லா, அப்போ ஜாலியாக இருந்தது. அப்போ வந்து ஊரில் பார்த்தது. இப்போ வந்து ஃப்ரெஷ் படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ எல்லா காலகட்டத்துக்கும் தேவையான மெசேஜ் தான். அது அப்போவே விஜயகாந்த் சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கு படம். நான் விஜயகாந்த் சார் படம் இப்போ தான் தேட்டரில் பார்க்குறேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் உண்மையாக அப்படி தானே இருப்பார். நல்லா இருக்கு. அவரோட டைலாக் எல்லாமே நல்லா இருக்கு. டைலாக் இல்லாத உண்மை அவர் பேசுறது. அப்போ பார்த்தது கொஞ்சம் வயசு கம்மியாக பார்த்தோம். இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கு. இப்போ உள்ள படம் மாதிரி இருக்கு. கேப்டன் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க சந்தோஷமா இருக்கு.